அதாவது உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் எவ்வளவு ஈஸியா பரவுது அப்படிங்கிறதுக்கு இந்த மெடிக்கல் அதாவது மெடிக்கல்ல இருக்கக்கூடிய மித்ஸ், மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு மக்கள் மனசுல ரொம்ப தவறுதலா பதிவுகள் ஏற்பட்டிருக்கு. இப்ப நான் வந்து இது எப்படி சாத்தியம்? அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பைக்குள்ள இருக்கக்கூடிய கரு தன்னை தானே வளர்த்தி கொள்கிறது. இதுக்கு யாருடைய அசிஸ்டன்ஸும் தேவை கிடையாது. அம்மாவோ நர்ஸோ டாக்டரோ யாரும் அசிஸ்ட் பண்றது இல்ல. சோ இது வந்து ஒரு இயல்பான இயற்கையுடைய தற்காப்பு திறன். இதேதான் நம்மளுடைய த்ரூ அவுட் த லைஃப் நம்மளுடைய உடம்பு இருக்கக்கூடிய அந்த சக்தியானது பிராண சக்தி, வைட்டாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம், பிராணன் உயிர் அப்படின்னு சொல்லலாம். அந்த உயிர் ஆற்றல், உயிர் சக்தி நம்மளை பாதுகாத்துக்கிட்டே வருது. 11 to 1 வந்து கேல் பிளாடரோட நேரம், 1 to 3 வந்து கல்லீரலுடைய நேரம். இந்த ரெண்டு உறுப்புகளும் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னம்னா குறைந்தபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் நம்ம முன்னாடி தூங்கி இருக்கணும். இந்த உறுப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா விசரல் ஆர்கன் அப்படின்னு பேரு. இந்த விசரல் ஆர்கன் நம்மளுடைய கட்டுப்பாட்டை வேலை செய்யாது. இது வந்து தான் இயங்கு தசைகள், தன்னைத்தானே இயங்கும். ஹார்ட் வந்து நீங்க பம்ப் பண்ணுங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. இணைந்திருக்கும் அனைத்து ஆத்ம நண்பர்கள் அவர்களுக்கும், பிஎம்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நேத்து வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரோட பேசுறேன். அப்ப அவங்களோட பேசுறப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேஷுவலா கேட்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி கேட்கிறப்போ நல்லா இருக்கே, ஆனா என்ன வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அப்ப வாய்ஸ் எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்றப்போ இப்ப சொன்னாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய கணவர் வெளியூர் போயிட்டு வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஃபீவர் வந்திருக்கு. அவரு ஃபீவரை புடிச்சிட்டு வந்துட்டாரு. அவரு வந்து அடுத்த 2-3 நாள்ல எனக்கும் ஃபீவர் வந்துருச்சு. அவரு வந்து எனக்கு ஒட்ட வச்சுட்டாரு ஃபீவரை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது வைரல் ஃபீவர். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3-4 டேஸ் மெடிசன் கொடுத்தாங்க, சப்போர்ட் ஆகல. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலைஸ்ட். அதுக்கப்புறம் ஐவி ஃப்ளூயிட் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு. அதனால இப்பதான் வந்து வீட்டுல செட்டில் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சோ இந்த விஷயம் எனக்கு வந்து எவ்வளவு தூரம் நம்ம சமுதாயத்துல இந்த விஷயம் வந்து பரவி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் எவ்வளவு ஈஸியா பரவுது அப்படிங்கிறதுக்கு இந்த மெடிக்கல் அதாவது மெடிக்கல்ல இருக்கக்கூடிய மித்ஸ், மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு மக்கள் மனசுல ரொம்ப தவறுதலா பதிவுகள் ஏற்பட்டிருக்கு. இப்ப நான் வந்து இயற்கை மருத்துவத்துடைய ஒரு பேசிக் பிரின்சிபல்ஸ் இதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மறுபடியும் இப்ப நான் ஞாபகப்படுத்துறேன். இயற்கை மருத்துவத்துல உடல் ஃபர்ஸ்ட் வந்து உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். இது முதல் தத்துவம். இதுக்கு நம்ம நிறைய காரணங்களை பார்த்திருக்கிறோம். எப்படி இதனால பண்ண முடியும் அப்படின்னு நம்ம காரணங்கள் பார்த்திருக்கோம். மறுபடியும் எகெயின் ஐ ரிப்பீட். நம்மளுடைய உடலானது அம்மாவுடைய கருவுல, இப்ப கரு அப்படிங்கிறது அம்மாவுடைய கருமுட்டை, அப்பாவுடைய விந்தணு இணைந்து ஒரு கரு உருவாகுது. அந்த கரு ஒரு 9 மாதங்கள், முதல் 3 மாதங்கள் வந்து அந்த கருவுல வந்து என்னென்னலாம் வரணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகும். அடுத்த ஒரு 3 மாதங்கள் அது நல்ல ஒரு உருவம் கிடைக்கும். அடுத்த 3 மாதங்கள் கிடைத்த உருவம் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த 3 மாதங்கள் 9 மாதங்கள்ல ஒரு ஒற்றை கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒற்றை செல் நம்மளுடைய உடம்புல ஒரு 120 ட்ரில்லியன் செல்களுக்கு மேலாக ஒரு உருவமாக உருப்பெறுகிறது. இது எப்படி சாத்தியம்? அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பைக்குள்ள இருக்கக்கூடிய கரு தன்னை தானே வளர்த்தி கொள்கிறது. இதுக்கு யாருடைய அசிஸ்டன்ஸும் தேவை கிடையாது. அம்மாவோ நர்ஸோ டாக்டரோ யாரும் அசிஸ்ட் பண்றது இல்ல. தன்னைத்தானே உருவாக்கிக்குது. எப்படி? அம்மா கிட்ட இருக்கக்கூடிய சத்தை வாங்கி அந்த சத்தை தனக்கு தகுந்த மாதிரி தகவமைச்சு, அதாவது அம்மாவுடைய ரத்தம் வேற, குழந்தையோட ரத்தம் வேற. அம்மாவுடைய ரத்தம் பி பாசிட்டிவா இருக்கலாம், குழந்தையோடைய ரத்தம் வந்து ஏபி பாசிட்டிவா இருக்கலாம், அது வேற ஏதாவது இருக்கலாம். சோ இது 2 ரத்தமும் வேற வேற. இந்த கர்ப்பப்பைக்குள் தன்னைத்தானே அது அதோடைய தொப்புள் கொடியின் மூலமாக தகவமைச்சு அது தன்னைத்தானே உருவாக்கிக்குது. இவ்வளவு ஞானம் கொண்ட தன்னைத்தானே உருவாக்கிக்கிற ஒரு செல் தன்னைத்தானே சரிப்படுத்திக்கக்கூடிய சக்தியும் பெற்று வெளியிட வருது. ஒரு குழந்தை வந்து ஒரு தொட்டல்ல வச்சிருக்கோம், அந்த குழந்தை யூரின் போயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை சளி, அதாவது தும்மல் அடிக்கும். அப்போ அந்த தும்மல் விட்டுச்சு அப்படின்னம்னா நம்ம போய் உடனே பார்ப்போம். குட்டி சொல்லுவாங்க, பாட்டி சொல்லுவாங்க,
நினைச்சிட்டாப்லையாட்டு இருக்கு, ஈரம் பண்ணிட்டாப்லையாட்டு இருக்கு, போய் நம்ம மாத்தி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாம டைப்பர் போட்டு விட்டுறோம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனா நம்ம அது வந்து அந்த குழந்தை இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உடம்புல எக்ஸஸா சில்னஸ் ஆச்சு அப்படின்னம்னா அந்த உடம்பு அந்த எக்ஸஸ் சில்னஸ தும்மல் மூலமா வெளியில தள்ளி அந்த உடம்புடைய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கும். சோ இது வந்து ஒரு இயல்பான இயற்கையோடைய தற்காப்பு திறன். இதேதான் நம்மளுடைய த்ரூ அவுட் த லைஃப் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த சக்தியானது பிராண சக்தி, வைட்டாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிராணன் உயிர் அப்படின்னு சொல்லலாம். அந்த உயிர் ஆற்றல் உயிர் சக்தி நம்மளை பாதுகாத்துக்கிட்டே வருது. இப்போ அடுத்த ஒரு பிரின்சிபல் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து உடல் தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளும், தன்னைத்தானே சீர் செய்து கொள்ளும். மூன்றாவது கான்செப்ட் இருக்கு, உடம்பு நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா தன்னைத்தானே அடிச்சுக்கவும் செய்யும். கேன்சர், ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ், அது தேர்ட் பாயிண்ட். பட் இங்க நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கருத்து என்னன்னா, உடம்புல வந்து கழிவுகள் இயற்கைக்கு விரோதமான ஒரு வாழ்வியல் முறை இருந்துச்சு அப்படின்னம்னா உடம்புல வந்து அதீதமான கழிவுகள் தேங்கி அந்த கழிவுகளே நோய்களுக்கு ஆதாரம். இது ரெண்டாவது கான்செப்ட். கழிவு தேக்கமே நோய், கழிவு நீக்கமே சிகிச்சை. இது ரெண்டாவது கான்செப்ட். இந்த இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து தினசரி நம்ம ஒரு சமையல் பண்றோம். சமையல் பண்றப்ப காய்கள்லாம் வெட்டுவோம், அரிசியை கழிகிறோம், பருப்பை கழிகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம சமைக்கிறப்போ இந்த காயில எல்லாம் உபயோகமானது எல்லாம் நம்ம சமைச்சிடுவோம், உபயோகம் இல்லாதன்னா டஸ்ட்பின்ல போடுவோம். இந்த மாதிரி நம்மளுடைய உடம்புக்குள்ளேயும் நம்ம சாப்பிட்ட உணவு உள்ள போறப்போ உடம்பு செல்களாக, திசுக்களாக, உடல் உறுப்புகளாக, ரத்தமாக, எலும்பாக மாத்திக்கிறதுக்கு சில சக்தியை உபயோகப்படுத்திக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய கழிவுகள், அதாவது தேவையில்லாதத கழிவுகளா வெளியில தள்ளிடும். அந்த கழிவுகள் எப்படி போகும் அப்படின்னம்னா 3 கழிவுகள்: திட, திரவ, வாயு கழிவுகள். இந்த திட கழிவு என்ன பண்ணும் அப்படின்னம்னா நம்மளுடைய மலமாக வெளியில தள்ளிடும். தினசரி நம்ம காலையில எழுந்தோம்னா மலம் கழிஞ்சிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுடைய திட கழிவு கிளீன் ஆயிடும். அடுத்தது திரவ கழிவு. இந்த திரவ கழிவு ரத்தமாக, அதாவது நம்மளுடைய ரத்தத்துல இந்த திரவ கழிவு இருக்கும். அது நம்மளுடைய பாடியில யூரின் மூலமாகவும் வியர்வை மூலமாகவும் வெளியேற்றப்படும். இதுக்கு 2 ரூட். ஏன்னா நம்மளுடைய மேஜர் இது பாத்தீங்க அப்படின்னா நீர்த்தன்மை சர்க்குலேஷன் இருக்கும். இதுல வந்து 2 கழிவுகளாக வெளியேறும். ஒண்ணு வியர்வை, 2வது யூரின். 3வது கழிவு பாத்தீங்கன்னா வாயு கழிவு. இந்த வாயு கழிவு நம்மளுடைய சுவாசத்தின் வழியாக வெளி சுவாசமாக ஒவ்வொரு வினாடியும் நம்மளுடைய வெளி சுவாசமா வெளியில போயிட்டு இருக்கும். அடுத்த விஷயம், நம்மளுடைய உடம்புல உருவாகிற அந்த கேசஸ் அது வந்து ஏப்பமா வரலாம், அல்லது மலவாய் வழியா பிரியலாம், அல்லது தோல் துவாரத்தின் வழியாக பிரியலாம், அல்லது பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ், அதாவது உதிரப்போக்கு போகக்கூடிய யோனி வாய் வழியாகவும் கர்ப்பவாய் வழியாகவும் வெளியேறலாம். சோ எங்கெல்லாம் அதோடைய துவாரங்கள் இருக்கோ அதன் வழியாக கேஸ் வந்து வெளியில போகும். சோ இது வந்து இயல்பு. இட்ஸ் வெரி வெரி நேச்சுரல். இது வந்து இயல்பா அந்த கழிவுகள் முழுமையாக வெளியேறிடுச்சு அப்படின்னம்னா நம்மளுடைய உடம்புல எந்த நோயும் கிடையாது. ஆனா இன்னைக்கு துரதிருஷ்டவசமா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தாறுமாறா தவறான காம்பினேஷன்ல இருக்கு. அந்த காலத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ஹெவியான ஃபுட்டு, நேற்று ஒரு வீட்டுல சாப்பிடுறப்போ அவங்க வீட்டுல அடை கொடுத்தாங்க. அந்த அடை சாப்பிட்டு முடிச்சோன்னு அது ஹெவியா இருக்கும் டைஜஸ்டன்ட்னு சொல்லிட்டு கூடவே வந்து ஒரு டம்ளர் ரசத்தை கொடுத்தாங்க. அது எவ்வளவு நல்ல காம்பினேஷன். இது வந்து ரொம்ப பழைய முறை. அவங்க ரொம்ப பழங்கால முதல்ல ட்ரெடிஷனலா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கு. ஆனா இது வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும், அதனால கொஞ்சம் நேரத்திலேயே சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் ரசம். சோ அந்த ரசம் குடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஹெவியான அந்த அடை சாப்பிட்டதோடைய சிரமமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ரைட் காம்பினேஷன் ஆஃப் ஃபுட் ஹேபிட் வந்து அந்த காலத்துல இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம ரொம்ப புதுசு புதுசா யூடியூப் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் செய்ய பழகிறப்போ இதெல்லாம் நம்ம மிஸ் பண்றோமோன்னு எனக்கு ஒரு அச்சம் ஏற்படுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னம்னா நம்மளுடைய உடம்புக்கு தேவையான கழிவை வெளியில தள்ளக்கூடிய அந்த எனர்ஜி, அல்லது டைஜஸ்ட் பண்றதுக்கு தேவையான ஃபுட் மூலமா கிடைக்க வேண்டிய ஸ்பைசஸ், சீரகம், கொத்தமல்லி, இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறதுக்கு பதிலா இன்னைக்கு நிறைய என்ன பண்ணிடுறோம், பவுடரை வாங்கி போட்டுறோம். சாம்பார் தூள், ரசத்தூள், இந்த மாதிரி இந்த காம்பினேஷன்ஸ் போடுறதுனாலயும் அதுல வந்து எத்தனை கெமிக்கல்ஸ் போட்டிருக்கிறாங்க, உண்மையில அது வந்து செரிமானத்தை ஊக்குவிக்குதா இல்ல செரிமானத்தை வந்து
அதீதமா இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணுதா அப்படிங்கிறது இன்னைக்கு கொஸ்டினபிளா இருக்கு. அந்த காலத்துல நம்மளே வீட்டுல சாம்பார் தூள் பண்ணணும், ரசத்தூள் பண்ணணும். ஆனா இன்னைக்கு எல்லாமே வந்து வெளியில கடையில வாங்கிட்டு வரோம். அவங்களுடைய குவாலிட்டி என்னன்னு தெரியல. சோ இந்த பவுடர்ஸ் மூலமா நம்மளுக்கு செரிமானம் தூண்டப்படுறதுக்கு பதிலா இன்னும் அதிகமான ஒரு ஹெவினஸை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னம்னா ராங் காம்பினேஷன் அப்படின்னு நம்ம பேசணும். நல்லா நம்ம அது நிறைய பேசலாம். அது நம்ம இன்னொரு நாள் கூட தனியான டாபிக்ல பேசுவோம். அதாவது உணவு தவறான கலவு, அதாவது நம்மளுடைய காம்பினேஷன் தப்பா இருந்துச்சு அப்படின்னம்னா அது ஹெவி டு டைஜஸ்டா மாறி கழிவுகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த விஷயம், நம்ம வந்து நல்ல உடல் உழைப்பு இருந்துச்சு அப்படின்னம்னா கடலை சாப்பிட்டா கூட டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி நம்மளுடைய டைஜஸ்டிவ் பவர், ஜடராக்னி ரொம்ப நல்லா இருந்தும் பட்சத்துல நம்மளுடைய உடம்புல நல்ல சத்துக்கள் நல்ல விதமா செரிமானம் அப்படின்னம்னாலே நல்ல சத்துக்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு உறிஞ்சப்பட்டு தேவையில்லாத கழிவுகள் பிரிக்கப்பட்டு பிரிச்ச கழிவுகள் வந்து அந்தந்த கழிவு உறுப்புகள் வழியே வெளியேற்றப்படும். உதாரணத்துக்கு திடக்கழிவு வெளியில போயிடுது, திரவ கழிவு வெளியில போடுது, வாயு கழிவு இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சுப்படும். சோ இந்த மாதிரி கழிவுகள் முழுமையாக பிரிக்கப்படக்கூடிய வரைக்கும் நம்முடைய செரிமானம் இருக்கு. சோ நம்ம சாப்பிடுற உணவு நல்லா உடைச்சு சின்ன சின்ன மூலக்கூறுகளாக மாறி உள்ளுக்குள்ள போகணும். தேவையில்லாத விஷயம் கழிவுகளாக மாறி கழிவு நீக்கப்படணும். சோ இப்போ செரிமானம் நல்லா நடக்கல அப்படின்னம்னா அந்த உணவு நல்ல உணவு, இது உறிஞ்சலானும் உறிஞ்ச முடியாது, அல்லது இது வேஸ்ட் வெளியில தள்ளிடலானும் வெளியில தள்ள முடியாது. அப்ப கழிவு தேக்கமாக மாறுகிறது, கழிவு தேங்கி போக மாறுது. அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னம்னா நைட்டு நம்ம இரவு உறக்கத்துலதான் நம்மளுடைய உடம்பு வந்து இந்த எல்லா விதமான ரீபேரிங் ஒர்க்கு, கழிவு நீக்கம், முழு செரிமானத்தை வந்து அந்த செரிமானமான உணவை பயன்படுத்தி அங்கங்க இது வந்து இந்த டிஷ்யூவா மாறணும், இது வந்து இந்த செல்லா மாறணும், இது வேஸ்ட், இது வேண்டாம், வெளியில தள்ளப்படணும், வெளியில தள்ளது கூட இது வந்து லிக்விடா போயிடட்டும், இது வந்து சாலிடா போகட்டும், இது எல்லாம் பிரிச்சு பண்ணக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா இரவு நேரம். அந்த இரவு நேரம் எஸ்பெஷலி 11 to 3, 11 to 1 வந்து கேல் பிளாடரோட நேரம், 1 to 3 வந்து கல்லீரலுடைய நேரம். இந்த ரெண்டு உறுப்புகளும் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னம்னா குறைந்தபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் நம்ம முன்னாடி தூங்கி இருக்கணும். சோ ஒரு 9:30 மணிக்கு நம்ம படுத்தோம் அப்படின்னம்னா இந்த கல்லீரலும் பித்தப்பையும் ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். நம்மளுடைய கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்படும். நம்மளுடைய உடம்பு பாதுகாப்பாக இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம லேட் நைட் அப்படிங்கிறது ரொம்ப பழக்கமா இருக்கு, ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. நம்மளுக்கு வந்து என்ன பழக்கமாயிருச்சு, அதை வந்து நம்ம மாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் கான்சியஸா நம்ம இதை மனசுல பதிய வச்சோம் அப்படின்னம்னா மேபி இன்னைக்கு இல்லாட்டியும் இன்னும் ஒரு மாசம் 2 மாசத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பழக்கத்தை ஏற்படுத்திக்க முடியும். 9:30க்கு நம்ம தூங்கணும் அப்படின்னம்னா குறைந்தபட்சம் நம்ம ஒரு 7 to 7:30 உணவு எடுத்துக்கணும். குறைந்தபட்சம் ஒரு 2 hours முன்னாடி நம்ம உணவு முடிச்சிடணும். அதுக்கப்புறமா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம மொபைல் பாக்குறத தவிர்க்கணும். ஏன்னா ரொம்ப ஒரு பிரைட் லைட்டுக்கு நம்ம கண்ணு வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னம்னா நம்மளுடைய கண் வந்து மறுபடியும் ஷட் டவுன் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் லாங் டைம். அதனால இரவு நேரத்துல அதிகமான வெளிச்சம் இருக்கக்கூடிய மொபைல் பார்க்கறத தவிர்த்துக்கணும். அடுத்தது, நம்மளுடைய மைண்டுமே பாத்தீங்க அப்படின்னா பயங்கர அஜிடேஷனா நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம நிறைய வேலை பண்ணியிருப்போம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதீதமான அளவுக்கு நம்மளுடைய மைண்ட் திங்கிங்ல இருக்கிறப்ப தூக்கம் வர்றது கொஞ்சம் டிலே ஆகலாம். அதனால கொஞ்சம் ஒரு முன்னாடியே ஷட் டவுன் பண்ணிட்டு நம்ம வீடுகளை கொஞ்சம் எல்லாத்துக்கூடையும் ஃப்ரீயா பேசிட்டு இருக்கிறதோ, அல்லது மைல்டான ஒரு கேஷுவலான ஒரு புத்தகங்கள் படிக்கிறதோ, அல்லது ஒரு மைல்டு ஒரு மூன் வாக் போயிட்டு வர்றதோ, சும்மா நம்ம ஜபம் பண்றது, நாமம் சொல்றது, பிரீதிங்க கவனிக்கிறது, நல்ல ஒரு மியூசிக், சாஃப்ட் மியூசிக் கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி மேபி 9 to 9:30 ஜேர்னலிங் பண்றது, இன்னைக்கு காலையில இருந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணோம், வெரி ரைட்டா பண்ணிக்கிறோமா, இல்ல ஏதாவது சரிப்படுத்தணுமா, சோ அப்படி ஏதாவது ஒரு ராங் ஒரு ஹார்ட் சுச்சுவேஷன் சேலஞ்சிங் இருந்துச்சு அப்படின்னம்னா அதைய என்ன பண்ணா சரியாகும் அப்படிங்கிறத நம்ம விஷுவலைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னம்னா அடுத்த அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுறப்ப நம்மளால பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும். இந்த தன்மைக்கு பேரு சம்ரக்ஷனை அப்படின்னு பேரு. நம்மளுடைய செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய தன்மைக்கு பேரு சுவாத்தியாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து இதெல்லாமே நம்மளுடைய யோகிகள் சொல்லி கொடுக்கிற முறைகள் தான். சுவாத்தியாயம், சம்ரக்ஷணம். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னம்னா இந்த கம்ப்ளீட் டீடாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நேச்சுரலா நடந்துடும்.
ஆண்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 4 வகை அப்படின்னம்னா, பெண்களுக்கு வந்து 5th ரூட் இருக்கு. அது பீரியட்ஸ். இந்த பீரியட்ஸ் மூலமா நம்மளுடைய இந்த 4 வகையில போகாத வேஸ்டேஜஸ் பீரியட்ஸ் அன்னைக்கு, அதாவது மாசத்துல ஒரு தடவை அது கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி நம்மளுடைய கர்ப்பப்பைய ரொம்ப பியூரா வச்சுப்போம். சோ தட் பெண்களுக்கு வந்து அவங்களுடைய பிளட்டோடைய பியூரிட்டி இன்னும் ஜாஸ்தி. ஏன்னு கேட்டோம்னா, நம்ம அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால அதுக்காக நம்மளுடைய பிளட்டை பியூரிஃபை பண்றதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட்டான சிஸ்டம் நம்மளுக்கு 5th எலிமினேட்டிவ் சிஸ்டம் வச்சிருக்காரு. சோ அதனால நம்மளுக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிறது ஹெவியா போகுது அப்படின்னோம்னா நம்ம திங்க் பண்ணணும், நம்ம உடம்புல இந்த மாதம் அதிகமான கழிவு தேங்கி இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ரெகுலரா நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிராக்டிஸ், சூரிய நமஸ்காரம் இஸ் த பெஸ்ட் ஒன், அல்லது நீங்க ஏதாவது ஒரு யோகா பிராக்டிசஸோ அல்லது வாக்கிங்கோ அல்லது ஏதாவது கேம்ஸோ ஏதாவது ஒண்ணு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு கன்சிஸ்டன்டா பண்ணீங்க அப்படின்னம்னா, வேர்வை மூலமா அந்த கழிவுகள் வெளியில போயிடுச்சு அப்படின்னம்னா பீரியட்ஸ் மூலமா வழியே இல்லாம ரொம்ப கம்ஃபர்டபுளா போக முடியும். சோ இது எல்லாமே வந்து கழிவு நீக்கிறதுக்கு. ஒருவேளை இந்த கழிவு வெளியில போகல, அப்ப என்ன ஆகும், அந்த கழிவு உள்ள தேங்கிடும். அப்படி உள்ள தேங்கின கழிவு உடம்பு மேக்சிமம் இட் வில் ட்ரை இட்ஸ் பெஸ்ட். அப்படி போக முடியல அப்படின்னம்னா என்ன பண்ணோம்னா, நம்ம என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாவை இன்வைட் பண்ணோம். நம்ம பாடி தான் இன்வைட் பண்ணுது. தெளிவா புரிஞ்சுக்கணும் இது. இப்போ என்னுடைய கழிவு வந்து நுரையீரலை சார்ந்ததா இருக்குது அப்படின்னம்னா, இந்த நுரையீரல் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை கிளீன் பண்றதுக்கு எது தேவை? டிபியா, அதாவது டெட்டனஸ் பாக்டீரியமா, ஆர் டியூபர் குளோசிஸ் பாக்டீரியமா, ஆர் என்ன தேவையான பாக்டீரியா ஆர் வைரஸ்? இது என்ன, இப்போ கோவிட் வைரஸா இருக்கலாம், என்ன பேப்லோமா வைரஸா இருக்கலாம். நிறைய வைரஸஸ், நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நம்மளை சுத்தி நிறைய இருக்கு. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். என்னோட கான்செப்ட் பிரகாரம் இந்த கழிவுகளை சாப்பிடுறதுக்கு தான் இந்த கிருமிகள் நம்மளுடைய உடம்பு இன்வைட் பண்ணுது. நம்ம பாடி எப்ப இம்யூனிட்டி லோவா இருக்குதோ, நம்ம எப்ப இம்யூனிட்டி லோவாகும், அதீதமான அலைச்சல். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா காய்ச்சல் எப்ப வருதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதிகமா எப்ப வரும் அப்படின்னம்னா, ரொம்ப ஏதாவது ஒரு சீரியஸான ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிருப்போம், ஒரு ஹெக்டிக்கான ஃபங்க்ஷன்ஸா இருக்கும், ஒரு கல்யாணம், காது குத்து, வீடு புண்ணியர்ச்சனை, ஆர் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் அப்போ நீங்க அதீதமா ரொம்ப திங்க் பண்ணிருப்பீங்க, அதிகமா தூக்கம் கெட்டிருக்கும், நிறைய உங்களுடைய எனர்ஜி லாஸ் ஆயிருக்கும், நிறைய பேச வேண்டி இருக்கும், பிளான் பண்ண வேண்டிய இருக்கும். அப்போ உங்களுடைய எனர்ஜி நிறைய லாஸ் ஆனதோடைய வெளிப்பாடு, உங்களுடைய உடம்பால தூக்கம் எல்லாம் கெட்டதோட வெளிப்பாடு, உங்களுடைய கழிவுகளை முழுமையா வெளியில தள்ளி இருக்கிறதுக்கு உடம்புக்கு சக்தி இருக்காது. இங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், there's a 3 type of energy. இப்ப நம்மளுடைய பிராணசக்திய 3ஆ பிரிக்கலாம். ஒரு 33% பிராணசக்தி நம்மளுடைய செரிமானத்துக்கு போகும். அடுத்த ஒரு 33% பிராணசக்தி நம்மளுடைய பாடியோட ரீபேர் ஒர்க்குக்கு போகும். எவ்ரிடே நம்ம இப்போ உதாரணத்துக்கு நான் பேசுறேன், என்னோட தொண்டை வந்து குரல் வளை வந்து டூ மச்சா எக்ஸாகரேட்டடா ஒர்க் ஆயிருக்குது அப்படின்னம்னா, இங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கு அப்படின்னம்னா, நைட் என்னுடைய தூக்கத்தப்போ சம்டைம்ஸ் தொண்டை வலி இருக்கலாம். ஆனா நைட் என்ன ஆகும், அந்த பிராணசக்தி போய் அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அடுத்த நாள் காலையில பார்த்தா என்னோட தொண்டை வந்து பெர்ஃபெக்ட்லி நார்மல் வந்துடும். ஸோ இதுக்கு பேரு ரீபேரிங் எனர்ஜி. இது வந்து ஒரு 33%. அடுத்து நம்மளுடைய ஃபங்க்ஷனிங் எனர்ஜி, அதாவது நம்ம உடம்புடைய 2 விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் 17% பாத்தீங்க அப்படின்னம்னா விசரல் ஆர்கன். விசரல் ஆர்கன்னா உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள். உதாரணத்துக்கு கல்லீரல், மண்ணீரல், வயறு, கர்ப்பப்பை, சிறுகுடல், பெருங்குடல், சிறுநீரகம், மூளை, இதயம், நுரையீரல், இந்த மாதிரி உள் உறுப்புகள். இந்த உறுப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா விசரல் ஆர்கன் அப்படின்னு பேரு. இந்த விசரல் ஆர்கன் நம்மளுடைய கட்டுப்பாட்டுல வேலை செய்யாது. இது வந்து தான் இயங்கு தசைகள், தன்னைத்தானே இயங்கும். ஹார்ட் வந்து நீங்க பம்ப் பண்ணுங்கன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதுவே பம்ப் பண்ணும். நுரையீரல் வந்து சுருங்கி விரியணும், நீங்க காத்த உள்வாங்கணும், காத்த வெளியில தள்ளணும் அப்படிங்கிற எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல வேண்டியது. கல்லீரலுக்கு, மண்ணீரலுக்கு திஸ் இஸ் அ டைம், இப்ப வந்து கர்ப்பப்பை வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது, அதுவே சைக்கிள் வந்துடும். சோ இது எல்லாமே வந்து தான் இயங்கு தசைகள். இதே இது நம்மளுடைய கை கால்கள், இந்த தசைகள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இயக்கக்கூடிய தசைகள், இயக்கு தசைகள், நம்ம இயக்குற தசைகள். இது தானா இயங்காது, நம்ம இயக்கணும். நம்ம நினைச்சோம் அப்படின்னம்னா, ஒரு டம்ளர் இருக்கு அப்படின்னா இந்த டம்ளரை எடுக்கணும் அப்படின்னம்னா என்னுடைய கை போய் அந்த எனர்ஜியை எடுத்துட்டு வரும். இது நான் நடக்கணும் அப்படிங்கிறது நான் நினைச்சேன்னா என்னுடைய கால், என்னுடைய உடம்ப, அதாவது பாதம் வந்து மூவ் பண்ணி நம்ம பாடி வந்து மூவ் ஆகும். சோ இதுக்கு பேரு இயக்கு தசைகள். இதுக்காக ஒரு 17% சக்தி இயக்கு தசைகளுக்கு போகும். 17% சக்தி வந்து
விசரல் ஆர்கனுக்கு போகும். இது வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக எனர்ஜி லெவல். சோ நம்மளுடைய 100% எனர்ஜி இருக்குது அப்படின்னம்னா ஒரு பாகம் செரிமானத்துக்கும் ஒரு பாகம் உடலுடைய ரீபேரிங் தன்னை வந்து சீரமைச்சுக்கிறதுக்கும் அடுத்த ஒரு பாகம் வந்து இயக்கத்துக்கும் போகும். இப்போ என்னுடைய பாடியில அதிகமான அளவுக்கு கழிவு தேங்கிடுச்சு, என்னோட பாடியோட எனர்ஜி லெவல் லோ ஆயிடுச்சு, அல்லது எனக்கு அதீதமான அளவுக்கு ரிப்பேரிங் ஒர்க் அதிகமாயிடுச்சு அப்படின்னம்னா உடம்பு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னம்னா செரிமானத்தை நிறுத்தும். அந்த செரிமானத்துக்கு போக வேண்டிய 33% எதுக்கு வரும்? சீரமைக்கிறதுக்கு வந்துடும், பாடியோட ரீபேருக்கு வந்துடும். அப்ப என்ன ஆகும்? நம்மளுக்கு இன்னைக்கு என்ன டயர்டா இருக்கு, சாப்பிடுற மாதிரி தோணல, பசி இல்ல, அதனால சாப்பிட முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஸோ இந்த உணர்வு வந்துச்சுன்னா தயவு செய்து நம்ம இதையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பசிக்கலன்னா சாப்பிடக்கூடாது. சாப்பிடல அப்படின்னம்னா நம்ம பாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த டைஜஸ்டிவ் எனர்ஜி யூட்டிலைஸ் ஆகாம இந்த டைஜஷனுக்கு இருக்க வேண்டிய பிராண சக்தி எதுக்கு போயிடும்? ரீபேருக்கு போயிடும். ஆனா நம்மளுக்குள்ள என்ன ஒரு ஃபீல் இருக்கு? ஐயோ சாப்பிடலன்னா வீக்கா போயிடுவோம், சாப்பிட்டோம்னா தான் உடம்புக்கு சக்தி, சாப்பிடல அப்படின்னம்னா தூக்கம் வராது, சாப்பிடல அப்படின்னம்னா உடம்பு கெட்டு போயிடும், அல்சர் வந்துடும். இப்படி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு தேவையில்லாத பயங்களும் என்னென்னமோ நம்மளுக்கு வந்து தவறான விஷயங்களும் நம்மளுக்குள்ள பதிஞ்சிருக்கு. நம்மளுடைய உடம்புடைய அந்த சென்சிட்டிவ்னஸ், உடம்போட கனெக்ஷன், அவேர்னஸ் நம்ம இன்னைக்கு நிறைய மிஸ் பண்றோம். சோ இதோட வெளிப்பாடு என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னம்னா நம்ம அடிக்கடி சாப்பாடு, அதாவது நம்மளுக்கு பசி இல்லைனாலும் சாப்பிட்டோம் அப்படின்னம்னா அந்த உணவு செரிமானம் ஆகாமல் மீண்டும் அது புளிச்சு போய் ஃபெர்மெண்ட் ஆகி அல்லது செரிமானத்துக்கு நிறைய நேரம் எடுத்துக்கிறப்போ அந்த உணவு உள்ளுக்குள்ளேயே போய் கெட்டு போயிடும். அப்படி கெட்டு போன உடம்பு குடலுக்குள்ள போகிறப்போ அது குடலை வந்து அதிகமா புட்ரிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உள்ள போய் அந்த உணவு என்ன ஆகும்னா புளிச்சு போய் உப்பி போக ஆரம்பிக்கும். அப்போ குடல் வந்து சீக்கிரமா பெருசாகி நம்மளுடைய வயிறு, அதாவது குடல் பகுதி, தொப்புள் பகுதி பெருசாயிட்டே போகும். பிளாபினஸ் அப்படின்னு பேர். அந்த குடல் வீக்கம், குடல் பெருக்கம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். சோ இது வந்து சிறுகுடல்ல பெருக்கம் ஆகலாம். அது சிறுகுடல்ல பெருசாகிறப்போ குடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 மீட்டர் 2 சாரி அளவுக்கு நம்மளுடைய நீளமானது நம்மளுடைய குடல். அந்த குடல் வந்து சுத்தி 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 ஒரு காயில், எப்படி ஒரு ஒயரை சுத்தி சுத்தி வச்சிருப்போமோ அந்த மாதிரி குடல் வந்து சுத்தி சுத்தி இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னம்னா கோடி 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 கணக்கான பிரஷஸ் மாதிரி வில்லைஸ் இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு உள்ள போறப்போ அது அப்சர்வ் ஆகுறது. இதே இது நல்ல விஷயமா இருந்தா அப்சர்வ் ஆயிக்கும், அல்லது நல்ல ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆகலைன்னா அந்த வில்லை லைக் ப்ரொஜெக்ஷன், அந்த பிரஷஸ் கோடி கோடியா சொன்னேன் இல்லைங்களா, சோ அதுக்குள்ள போய் படிமானமா படிஞ்சிரும். அந்த படிஞ்சு அது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அப்பிக்கும். அப்படி அப்பிடிச்சு அப்படின்னம்னா அதை எலிமினேட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதே நம்ம சாதாரணமா சாப்பிடுற சாப்பாடு எலிமினேட் பண்ணாது. அந்த மாதிரி நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்து நிறைய கழிவுகள் தேங்கிடுச்சு அப்படின்னம்னா அந்த கழிவுகளை சாப்பிடுறதுக்காக தான் நம்மளுடைய உடம்பு கிருமிகளை உள்வாங்கும். அப்ப அந்த கிருமிகளை அலோ பண்ணி அந்த கிருமிகள் என்ன பண்ணும்? இந்த தேவையில்லாத ஒண்ண சாப்பிடும். தேங்க்யூ.